கண்ணியர் ஐங்குலன் ஆற்றங்கரை மரமாய் வேறொரு வேனை விடுத்துக் கண்டாய் விலங்குந்திருவார் ஊருரை வாய் முன்னும் உத்திரகோசை மங்கையரசே ஓரொரு புன்மலை யாழ் பங்க என்னை வளர்ப்பவனே. அடுத்துதான் நாங்கள் தரிசிக்க வந்த இடம் தாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரகோசம் மங்கை என்னும் இடத்தில் அமைஞ்சுள்ள மங்களநாத சுவாமி. இந்த கோவிலோட வரலாறு 3000 ஆண்டு குறிப்புகள் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட இது ஒரு 8000 ஆண்டுகள் பழமையானதாக கூறப்படுதுங்க. இங்கே நம்ம இன்னும் குறிப்பிட்ட வரலாறுனா பெயர் காரணத்தை முதல் பார்த்துருவோம். உத்திரகோசம் மங்கையின் பெயர் காரணம் என்னென்னா, உத்திரம் என்றால் உபதேசம், கோஷம் என்றால் ரகசியம், மங்கை என்றால் பார்வதி தேவி. சிவபெருமானே பார்வதி தேவிக்கு பேராகம ரகசியங்களை உபதேச இடம்னு கூறப்படுதுங்க. மரகத நடராஜர் இங்கே மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 6 அடியில், நம்ம ஒரு கல்ல 6 அடியில் நம்ம எதுவும் பார்த்தே இருக்க மாட்டோம். 6 அடியில் மரகத நடராஜர் சிலை இங்கே இருக்குதுங்க. அதாவது ஆருத்ர தரிசனம்னு சொல்லப்படும். அந்த நேரில் மட்டும்தான் நீங்கள் இந்த மரகத நடராஜர் முழுசாக பார்க்க முடியும். மற்ற நேரம்லாம் சந்தனக்கா பழங்காலத்தில் மட்டும்தான் இருப்பார். மண்டோதரின்னு உங்களுக்கு தெரியும் யாருன்னு. அவங்க ராவணனுடைய மனைவி. அதாவது மண்டோதரிக்கும் ராவணனுக்கும் இங்கே திருமணம் நடந்ததாக கூறப்படுது வரலாறு. மாணிக்க வாசகர் சிவபெருமானே இங்கே மாணிக்க வாசகருக்கு ஞான முறையில் ஏதோ கூறப்படுது. இந்த கோயில் முழுக்க நிர்வாகம் பண்ணுறது பார்த்தா ராமநாதபுரம் சேதுபதி சமஸ்தானம் தாங்க. இந்த கோயிலோட கட்டிடக்கலைகள் பழமை மற்றும் சிறப்பு வாய்ந்ததுங்க. மண் முந்துற்றதோ மங்கை முந்துற்றதோ என்ற பழமொழி இந்த சிவதலத்தில் தான் கூறப்படுது. அதாவது பாண்டிய மன்னர்கள் மிக பிரம்மாண்டமாக மழைப்பட்டு வந்திருக்கு. கோவில் கற்களால் தாங்க அமைஞ்சிருக்கு முழுக்க. அதாவது முன்னே ஒரு 2 கோபுரங்கள் இருக்கும். அது பார்க்கும்போது அந்த கோவிலோட பிரம்மாண்டம் நமக்கு தெரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் தலவிருட்சம்னு ஒரு கோவிலுக்கும் சொல்லுவாங்க, பழமை வாய்ந்த கோவிலுக்கு. அங்கே இலந்த மரம், அதாவது கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் பழமையான இலந்த மரம் ஒன்று இருக்கும். அது இந்த கோவிலோட சிறப்பம்சம். மற்றும் இந்த இடத்த மாணிக்க வாசகரும் அருளினாலும் பாடப்பட்ட திருத்தலங்க. இது கிட்டத்தட்ட ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அருகாமையில் இருக்க ஒரு கோவிலுங்க. இந்த திருத்தலனுடைய பாடல்கள் கிட்டத்தட்ட தேவாரத்தில் 22 தலமாக குறிப்பிடுற கோவில் இது. அதுக்கப்புறம் மாணிக்க வாசகர் 16 பாடல்களும், அருளிநாதர் இந்த இடத்துல அதிகமாக பாடல்கள் இயற்றப்பட்டிருக்குங்க.